ரூலர் 17ல ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ்ஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ்ஸ்னா நத்திங் என்ன அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட்குள்ளே இருக்கிற டாம் எலமெண்ட்ஸை ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், மேனிப்புலேட் பண்ணலாம். இதெல்லாம் பேஸ்ட் ஆன் ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணி. ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் டைனமிக்காகவும் இன்ட்ராக்டிவான டெம்ப்ளேட்ஸையும் என்ன பண்ண முடியும்னா க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஆடிங் அண்ட் ரிமூவிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் இருக்கு, அதான் யூசர் இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டெம்ப்ளேட்டில் இருக்கிற சம் எலமெண்ட்ஸை நான் என்ன பண்ணலாம்னா மேனிப்புலேட் பண்ணலாம் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆங்குலரில் இன்பில்டாகவே ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ngIf, ngSwitch, ngFor. டைரக்டிவ்ஸில் நம்ம பார்க்க போகிறது கண்டிஷனல் ரெண்டரிங். ஸோ இதில் ngIf அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ngIfனா என்ன அப்படின்னா நம்ம கொடுக்குற கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணும், இல்லைன்னா ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணும். ஸோ எப்படி அதை ஆட் பண்ணும் ரிமூவ் பண்ணும் அப்படின்னா நம்ம கொடுக்குற கண்டிஷன் பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை ஆட் பண்ணும், நம்ம கொடுக்குற கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிடும். ஸோ இது எந்த மாதிரி சினாரியோஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆத்தென்டிகேஷன், ஒரு யூசர் வந்து லாகின் ஆயிட்டாரா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த யூசருக்கு இந்த மாதிரி தான் இன்புட் காமிக்கணும், இந்த யூசருக்கு இந்த மாதிரி தான் வியூ காமிக்கணும்னு நம்ம பிரிக்கும் போது இந்த செக்ஷன்லையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ngIf யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப் ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்ரேஷன். இட்ரேஷன்னா என்ன, ஒன்றும் இல்லை, கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை நம்ம இட்ரேட் பண்ணுறது. ஸோ கலெக்ஷன் ஆஃப் டேட்டானா என்னது, அரே. ஸோ ஒரு கலெக்ஷன் ஆஃப் எம்ப்ளாய் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் நான் எம்ப்ளாயோட நேம் அண்ட் அவரோட ஏஜ், அவர் வாங்குகிற சேலரி, அவரோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். நம்மளுக்கு அதில் தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட HTML பைண்ட் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ்ஸில் இன்பில்டாக இருக்கிற ngFor டைரக்டிவை யூஸ் பண்ணலாம். அந்த ngFor யூஸ் பண்ணி ஒவ்வொரு டேட்டாவாக ரீட் பண்ணி எந்த டேட்டா எனக்கு வேணுமோ அந்த டேட்டாவை மட்டும் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டேட்டா மட்டும்தான் என்ன ஆகும்னா ப்ரௌசரில் வியூ ஆகும். ஸோ இது மோஸ்ட் ஆஃப் எந்த மாதிரி கண்டிஷன்லலாம் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ஒரு API மூலமாக நம்ம எம்ப்ளாயிஸ் டேட்டா ஃபெச் பண்ணுறோம், கெட் பண்ணுறோம் அப்படின்றப்போ நம்ம டைனமிக் லிஸ்ட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இட்ரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் டேட்டா பேசஸில் இருக்கிறது, அதுக்கப்புறம் ப்ராடக்ட் லிஸ்ட், இந்த மாதிரி நிறைய எக்ஸட்ரா ஏகப்பட்ட லிஸ்ட் நம்ம டிஸ்பிளே பண்ண வேண்டியது இருக்கும் இல்லைங்களா. ஸோ நம்ம அதெல்லாம் தான் நம்ம இதில் டிஸ்பிளே பண்ணுவோம். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ngFor யூஸ் பண்ணுறோம். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட்ரேஷன்னு சொல்லுவோம். நம்ம பார்க்க போகிறது ngSwitch. ngSwitchனா என்னென்னா டெம்ப்ளேட் ஸ்விட்ச்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா ngSwitch என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட்லேருந்து இன்னொரு டெம்ப்ளேட்டுக்கு நம்மளால் நேவிகேட் பண்ண முடியும் ngSwitch யூஸ் பண்ணி. இது என்ன பண்ணணும்னா நம்ம கொடுக்குற இன்புட்டை நம்ம ஆல்ரெடி லாஜிக் போட்டு வச்சுருக்க இன்புட்டு செக் பண்ணும். மேட்சிங்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலரான செக்ஷனுக்குள்ளே மட்டும் போய் அந்த லாஜிக்கை மட்டும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி வியூ வந்து நம்மளுக்கு டெம்ப்ளேட்டில் வரும். இல்லை எனக்கு டெம்ப்ளேட்டே வந்து சுவிட்ச் ஓவர் ஆகும்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி லாஜிக் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டெம்ப்ளேட் சுவிட்ச் ஆகும். எனிவே இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க இன்புட்டும் ஆல்ரெடி அந்த கோடில் இருக்க இன்புட்டையும் மேட்ச் பண்ணி பார்த்து எவால்வேட் பண்ணும். மேட்சிங்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெஸ்பெக்டிவ் டெம்ப்ளேட்டை அது வந்து விசிபிள் பண்ணும். this how it will be work. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்கள் ஓட்டர் ஐடியெலாம் போய் அப்ளை பண்ணியிருந்திருக்கலாம், நிறைய வந்து அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்திருக்கலாம். அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரே பேஜ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்து ஒரு 4-5 பேஜ்க்கு அப்புறம் தான் உங்களால் சப்மிட் கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட் பேஜில் வந்து அட்ரஸ் இருக்கும். ஆனால் இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டெம்ப்ளேட் நம்மளுக்கு பார்க்க ஒரே பேஜ் மாதிரி இருக்கும். ஸோ அதை பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ngSwitch யூஸ் பண்ணலாம். அண்ட் கரண்ட் வெர்ஷனோட சின்டெக்ஸ் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வெர்ஷனில் நம்ம எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ngIf ஈக்குவல் டு கண்டிஷன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கண்டிஷன் பாஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க அந்த எலமெண்ட் என்ன ஆகும், நம்மளுக்கு ரன் ஆகும். ஆனால் இப்போ எப்படி சின்டெக்ஸ் இருக்குன்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் எழுதுகிற மாதிரி இஃப் போட்டு கண்டிஷன் கொடுத்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேசில் கொடுத்து உள்ளே என்ன பண்ணுவோம்னா டெக்ஸ்ட் கொடுப்போம். ஸோ எனக்கு இந்த கண்டிஷன் பாஸ் ஆச்சுன்னா இந்த டெக்ஸ்ட் எனக்கு ஒர்க் ஆகணும், இந்த கண்டிஷன் பாஸ் ஆகுனா எல்ஸ் போடுவோம். இங்கே எல்ஸுக்கு பதிலாக எம்டின்னு ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி தான் ஃபாருக்கு ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் லெட் ஐட்டம் ஆஃப் ஐட்டம்ஸ் மாதிரியே தான் நம்ம உள்ளே போட்டு யூஸ் பண்ணுவோம். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேசில் கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து
சேஞ்ச் ஆகிருக்க சின்டாக்ஸ். ஸோ இது வந்து இஃப்க்கு தனியாக, ஃபாருக்கு தனியாக, ஸ்விட்சுக்கு தனியாக நான் அப்கமிங் வீடியோஸில் வித் எக்ஸாம்பிள்ஸோட வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.